விஜய் ரசிகர் மன்ற தலைவர் பசங்க பண்ற வேலை இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ! ஒருத்தன் இந்த வேப்ப மரம்னு நினைக்கிறேன். அந்த மரத்து மேல ஏறி மரத்த கற்பழிச்சுன்னுக்கிறான். டேய் என்னடா பண்ணின்னுக்கிற? ஒருத்தன் தேங்காய் மரத்து மேல தொங்கின்னுக்கிறான் வௌவால் மாதிரி. ஒருத்தன் வூட்டு மேல ஏறி மேல ஏறுறான். அந்த பக்கம் இறங்கி வூட்ல கீட்ல திருடின்னு போயிடுவானுங்களோன்ற மாரி எவ்வளோ ஒரு பிரச்சனை பண்றானுங்க. கொஞ்சம் கூட கட்டுடுப்பு இல்ல. இந்த சீமான அடிக்கணுங்க. அந்த ஆள் தாங்க இவ்வளோ பண்ண விட்டது. சும்மா இருந்த விஜய கூப்ட்டு அவன கூட்டிட்டு போய் 40 தடவைக்கு மேல சந்திச்சு, அதுல எப்படியெல்லாம் ஊழல ஒழிக்கணும், எப்படியெல்லாம் பண்ணணுன்ற எல்லா ஐடியாவும் குடுத்து, கட்சி பேர் வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்னு பேர சொல்லிக் குடுத்து, அவனுக்கு கொடியும் குடுத்து, அவன இந்த அளவுக்கு உருவாக்கிட்டு இந்த சீமான் தான். உண்மையிலேயே சொல்றேன். அவன் பாட்டு சிவனே இருந்திருப்பான் போல இருக்கு. அவன் எந்த நாசனமும் போனா இந்த ஆளுக்கு என்ன? அவன கூட்டின்னு வந்து, அவன எல்லா வேலையும் கத்துக் குடுத்துட்டு, தமிழக வெற்றி கழகம்னு வைங்கன்னா, அவன் திராவிடமும், தமிழ் தேசியமும் 2ம் ஒண்ணுன்ட்டு, அப்புறமா 2 பேருக்கு சண்டை வந்து, இவ்வளோ பிரச்சனை இப்ப நடந்துன்னுக்கிற பிரச்சனை தெரியும் உங்களுக்கு. இந்த சீமான் வாய் கைய வச்சுன்னு சும்மா இருக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒரு குரங்கு வேலைய செஞ்சு வச்சுடுறாரு. உன்ன பாரியா உன் கட்சிய வளைய நீ முதலமைச்சர் ஆக வேண்டாம், பக்கத்துல இருக்கிறவனை எல்லாம் வளர்த்து விட்டுனுக்கிற நீ. இப்ப என்ன பண்றானுங்க பாரு. ஒருத்தன் மரத்து மேல ஏறி மரத்த கற்பழிக்கிறான், ஒருத்தன் தேங்காய் மரத்த கற்பழிக்கிறான், ஒருத்தன் மேல ஏறி வீட்டு மேல குதிக்கிறான். அந்த வீட்டு மேல அப்படியே ஏறிட்டானுங்கப்பா மொத்தமா ஒரு 10, 15 பசங்க. வீட்ல பொம்பள புள்ளைங்க இருந்துச்சு. எதனா ஒண்ணு பண்ணானுங்க. அசம்பாவிதம் நடந்துச்சு. என்ன இதெல்லாம்? கட்டுடுப்பே இல்லையா? சொல்லுங்க. இதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எப்படி சொல்றேன், ஒரு வீட்டு மேல ஏறுறாங்க. மொட்டை மாடி வெளிய கீழ இறங்கிட்டாங்கன்னா என்னங்க ஆகும்? அந்த வீட்ல பெண்கள் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணா என்ன நடக்கும்? தயவு செய்து சொல்றேன். அது கடுமையான இந்த வெற்றி கழகத்து மேல நடவடிக்கை எடுக்கணும். பல நடைமுறைகளை கொண்டு வரணும். அங்க ஏற்படுற இழப்பீடு, காவல்துறைகள் அத்தனை பேருடைய உழைப்புக்கான சம்பளமும் விஜய் கொடுக்க வைக்கணும். அப்பதான் இவனுங்க திருந்துவானுங்க. அவர் ரசிகர்களை வந்து ஒழுங்குபடுத்துவார்.